எண்ணெயில பொரிச்சு எடுக்காம சூப்பரான டேஸ்ட்ல சுவையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்து ஒரு குக்கர்ல போட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுறலாம். அடுத்ததா பாத்திரத்துல 3/4 கப் அளவு கோதுமை மாவு, 3/4 கப் அளவு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் வெல்லம், 1/2 ஸ்பூன் உப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்கான மாவா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அடுத்ததா வேக வச்சிருக்கிற பயிர் எடுத்து நல்ல உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவு துருவன தேங்காய், ஒரு 2 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆறின பிறகு குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கலாம். உருண்டை பிடிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோட்டிங் மாவுல போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு இது பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறது எண்ணெயில பொரிச்சு எடுக்காம முக்லி சட்டியில தான் நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். எல்லா குழியிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பூரணத்தை மாவுல போட்டு நல்லா டிப் பண்ணி இந்த குழியில போட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷமும் அந்த சைடு ஒரு 5 நிமிஷமும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல ஸ்நாக்ஸ் ரெடி. சுவியத்தை எண்ணெயில பொரிக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஆயிலோட லெவலும் நம்மளுக்கு கம்மியா இருக்கும், டேஸ்டோட லெவலும் கொஞ்சம் கூட குறையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.